கர்த்தர் இல்லாத எப்படி நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. அசல உலக தோற்றத்துக்கு முன்னையே அவன் நம்மளுக்கு எந்தக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. வாசிக்கிறவருக்கு எபேசியர் ஒன்னாவது அதிகாரம் 4-5 வாசிங்க. 4-5 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கிறதுக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து போதும். இங்க என்ன சொல்றாரு? மடி வாசிங்க. 4 தமக்கு முன்பாக தனக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். நாம் எல்லாரும் என்னமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவரா? என்ன பரிசுத்தம் உள்ளவரான அர்த்தம் என்ன? இப்போ பரிசுத்தம் சொல்றோம் இல்லையா? பரிசுத்தம்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம்னா என்னமா? எந்த பாவமும் பாவம் செய்யாது இருக்குதுன்னா அப்படின்னு நாம் பரிசுத்தரா இருக்கிறதுனால எந்த பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே? புரியுது சொன்னது? நீங்க சொன்ன பேர் என்ன? நான் எப்படி இருக்கிற? பரிசுத்தமா இருக்கிற. இன்னும் எந்த பாவமும் பண்ணாம இருக்கிறது தான் பரிசுத்தம், அவ்வளவுதானே? அது அர்த்தம் அவ்வளவுதானே? எந்த பாவம் செய்யாம இருக்கிறோம் இருந்தாங்க. நான் யாரு? நான் பரிசுத்தர், அவ்வளவுதானே? நான் சொன்னது புரிஞ்சு உங்களுக்கு எல்லாரும்? நான் பரிசுத்தரா சொல்லுங்க. ஆல்ரெடி நமக்குள்ள என்ன இருக்குது? பாவ இச்சைகள், பாவ ஆலோசனைகள், பாவ ஆசைகள் இருக்கிறது. புரியுதா? கர்த்தர் எதைத்த வேண்டான்னு சொல்றாங்களோ அதையும் நம்மள இருந்து என்ன பண்ணணும்? எடுத்து அந்த பக்கம் எடுத்து தெரிஞ்சிடணும். ஆல்ரெடி நம்மளோட துணி ஷர்ட்டு அழுக்கு இருக்குது, இது சுத்தமாக என்ன பண்ணணும்? நான் இந்த அழுக்கு இதுல இருந்து போகணும். அப்படின்னா கர்த்தர் வச்சனம் உங்ககிட்ட வரும்போது எது கர்த்தர் வேண்டான்னு சொல்றாரோ, எது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரோ, எப்படி இருக்கும்னு சொல்றாரோ அது மாதிரி என்ன பண்ணணும்? வேண்டாங்கிறது என்ன பண்ண எடுத்து தெரியும் நம்ம வாழ்க்கையில இருந்து. அது யோசனையா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், இச்சைகளா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, ஒன்னொன்னு எடுத்துட்டு போனா அப்ப நீ என்னவே? பரிசுத்தம் ஆவே. புரியுதா? புரியலையா? ஒன்னொன்னு நம்ம குணங்கள், கெட்ட குணங்கள் என்ன வேணும்? ஒன்னொன்னு எடுத்து தெரிஞ்சுட்டு போகணும். அதுக்காக நீ பிரயாசப்படணும். அப்பா இந்த குணம் எங்கிட்ட போமானுக்கு சகாயம் பண்ணுங்க, பரிசுத்தாவரே சகாயம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ண? நீ கண்ணீரோட அதுக்காக என்ன பண்ணணும்? மன்றாவி அழுவோணும், அவசரம் வந்து உப்பசிக்கணும். எப்பாசு உக்குள்ள இருக்கிறா பாவத்துல இருந்து விடுதலாக்குற கஷ்டம் எப்ப? உப்பாசம் வந்து ஜெபம் பண்ணீங்களா? 1 hour வந்து ஜெபம் பண்ணீங்களா? எப்பாசு சொல்லுங்க. கர்த்தாவே இந்த ஒரு இச்சை இருக்குது, இல்லை பாவம் இருக்குது, இது நான் ஜெயிக்க முடியல, இதுல இருந்து நான் விடுதலை பாவ முடியல, எனக்கு சகாயம் பண்ணுங்க கர்த்தாவே நன்று. இப்ப ஜெபம் பண்ணுமா? அப்ப நீங்க எப்ப உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலையா? எதுக்காக பண்ணீங்க? நடி எதுக்காக பண்ணீங்க? எதுக்காக பண்ணீங்க? சரி, பண்ணதுக்கு பதில் கிடைச்சா? சொல்றது புரியுது உங்களுக்கு? கர்த்தர் முன்னுக்கான நம்ம எப்படி நிக்கிறோமா? பரிசுத்தமா. நெக்ஸ்ட் என்ன? குற்றம் இல்லாதவங்களா? குற்றம் இல்லாத அர்த்தம் என்ன?
குற்றமில்லாதுங்க. அதில் கர்த்தர் மின்னுக்க நிற்கும் போது எப்படி இருக்கணும்? குற்றம். குற்றம் அர்த்தம் என்ன? நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, தப்பு செஞ்சிருக்கிற. குற்றம் சமத்துறவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ சொல்லுங்க யாரு? பிசாசு நிற்காதங்க. விட்டுவா நினைச்சுக்கிட்டியா பாருங்க. குற்ற சமுத்திரம் யாரு? நீ அவன் மின்னுக்கடை எப்படி இருக்கணும்? கையை நேற்றுக்கு கூட அவனுக்கு என்ன கொடுக்கூடாது, அவகாசம் கொடுக்கக்கூடாது. அப்படி வாழணும். புரியுதா? அவர் யோபு மேலே குற்றம் சாமத்தணுவேன், மோசே மேலே குற்றம் சாமத்தணுவேன், யோசுவா மேலே குற்றம் சாமத்தணுவேன். அவங்க மேல் நெட்டு குற்றம் சாப்பிட்டோன்னா நீயும் நான் எப்படி இருக்கணும்? யோசனை பண்ணுங்க. புரியுதா சொல்றது? குற்றம் சமத்தப்படாத மாதிரி இருக்கணும் நம்ம. அதுக்காக தான் என்ன பண்ணார் உனிய? உலக தோற்றம் என்ன உனிய கிறிஸ்துக்குள் என்ன பண்ணார்? அவரு தேர்ந்து கொண்டார். நான் கர்த்தனால் தேர்ந்து கொண்டப்பட்டவன் நான் பாட்டு பாடுறோம் இல்லையா? தேர்ந்துப்பட்ட நாம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா குற்றம் இல்லாதவர் இருக்கணும். மாமா குற்றம்லாம் அவன் மின்னுக்கான எப்படி இருக்கணும்? அப்படி நிற்கணும் நம்ம. அதனால எது இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? நீங்க சரி பண்ணிக்க வேண்டிய அவசரம் இருக்குது. இதே எபிசிஆர் 5வது அதிகாரத்துல இன்னொரு விஷயம் கூட காசு இருக்குது. 27 வாசிங்க. 25 எப்படி 26 25 வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் பரிசுத்தமாக்குறதுக்காக கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கணுமாமா. கரை இருக்கக்கூடாதாமா? கரைன்னு அர்த்தம் என்ன இருக்குது? சின்ன லைன் கூட இருக்கக்கூடாது, மேல சின்ன ஃபோல்டிங் கூட இருக்கக்கூடாது. இப்படி புரியுதல்ல? ஃபோல்டிங் எதுவும் இல்லாமல் இருக்கணும். என்ன பண்ணோம்? இஸ்திரி பண்ணோம் நல்லா. எதுக்கு பண்றோம்? ஐரன் பண்ணுறீங்களா? ஐரன் தான் சொல்லுங்க. துணி தேய்க்கிறாங்க, பொட்டி தேய்க்கிறது. அது தேய்க்கிறோம். நீட்டா இருக்கணும். அப்படியே நீட்டா இல்ல இன்னும் அது எப்படி அப்படியே ஜொலிக்கணும். மாமா என்ன சொல்லுவாங்க? அது கஞ்சி மாதிரி இல்லை, வெல் அந்த ஷைனிங் வரணும். அது கீழே எழுதிருக்கு பாருங்க. நான் சொல்றது பச்சம் சொல்றது வாசிங்க. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் ஆசைப்பார். தேவன் ஆசை என்ன இருக்குது? அப்படி அவன் இருக்க நிக்க வச்சுக்கோன்னு மாமா. வாசிங்கன்னா தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தாரு? அந்த கல்வாரி சிலுவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆலோசனை பண்ணுங்க. அந்த கல்வாரி சிலுவையில அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார். வேணா எதுக்காக தெரியுமா? நாளைக்கு எம்மட மின்னுக்கா நிக்கி போற எம்மட சபை எப்படி இருக்கணும்? கரை திரை இல்லாம பரிசுத்தமா பிழையற்ற மகிமையுள்ள சபையா அப்படி மின்னுக்கா நிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி சிம்பிளா பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் மின்னுக்கா நிக்க போற சபை கூட
இருக்கணும். யோசனை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கல்யாணத்தில் பார்க்கும்போது, திருமணத்தில் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை தான் சொல்லுவாங்க, தமிழாக சொல்லுவாங்க. நல்ல ஒரிஜினல் சொல்லுங்க. மணமகன். மணவாளன். மணமகன். மணவாளன் எவ்வளோ நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு நல்லா நிற்கிறான்னு நினச்சிக்கா. பக்கத்தில் வந்து நிற்க போறா மணவாட்டி எப்படி இருக்கணுமா? கிஞ்சி போன துணி போட்டு நிற்கணுமா? எப்படி இருக்கணும்? அவளுக்கு தகுந்த மாதிரி மணவாட்டி கூட எப்படி இருக்கணும்? அவளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இருக்கணும் இல்லையா? இல்லை மணவாளன் என்னமோ நல்லா ட்ரீட்டாக போட்டுக்கிட்டு அழுக்கு துணி போட்டு வச்சாக்க இல்லாட்டி ஏதோ பழைய இவர் ஒரு 10,000 ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தால் அவர் ஒரு 2,000 ட்ரெஸ் போட்டுட்டு வந்துப்பாங்களா? அது தகுந்த மாதிரி தான் நிற்கணும். எனக்கு தகுந்த மாதிரி அவர் மனவாட்டி கூட எப்படி இருக்கணும், அது மாதிரி நிற்கணும் தான் அவர் பார்ப்பாரு. அதே மாதிரி நீயும் நானும் கூட எப்படி இருக்கணும், நம்ம மனவாட்டி மணவாளன் மன்னிக்கணும். ஏன்னா மணவாளன் நினைப்பிருக்காரு, அது மாதிரி நானும் கூட இருக்கணும். அவரை பார்க்கும்போது இந்த உலகத்தில் அவர் வாழ்க்கை பார்க்கும்போது அவர் மேலே யாருமே கூட கை நீட்டி பலான குற்றம் இருக்குதுன்னு குற்றமும் யாருமே சமக்க முடியல. இந்த உலகத்தில் எப்ப ஞானிகா இருக்காட்டு, அதிகாரிகளா இருக்கட்டு, மத பெரியவங்களா இருக்கட்டு, யாருமே அவர் மேல என்ன பண்ண முடியல, குற்றம் சமத்த முடியல. யாருமே அவர் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தார் அவர் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னைக்கு சொல்லுங்க? நம்ம குற்ற சமத்துக்கு வெளியிருந்து யாரும் வர வேண்டிய அவசரம் இல்லை. நம்ம மனைவே நம்ம மேல குற்ற சமத்து, இல்லாட்டி நாமள இல்லையா யார் சமத்துவாங்க? இல்லை நம்ம பிள்ளைங்கள நம்ம மேல குற்ற சமத்த லெவல் இருக்கிறது. நம்மனாக்கா இந்த கருத்தனை மீனுக்காண்டி எப்படி இருப்போம்? புரியுதா இல்லையா? புரியுதாங்க? இப்போ நம்மளுக்கு குற்ற சமத்திற்கு எங்கிருந்தா வர வேண்டியது இல்லை, சைத்தான வர வேண்டிய அவசரம் இல்லை. யார் சமத்துவாங்க? அப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை இல்லையா? அப்படின்னு அர்த்தம் என்ன? நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு சரியா செய்யறதில்லை. எதுவுமே செய்ய வேண்டியது கடமையை நம்ம செய்யறதில்லை. புரியுது? ஒரு மனைவியா, ஒரு கணவனா, ஒரு தாய் தாப்பனா, ஒரு மகனா, ஒரு அத்தையா, ஒரு மருமகளா, என்னல்ல செய்ய வேண்டிய கடமை. ஏசுனா இந்த உலகத்துக்கு வந்தப்ப அவர் கடமை மொத்தம் கம்ப்ளீட்டா செஞ்சுட்டு போனவர் அவர் இல்லைங்களா? அவர் பத்தி யோசனை பண்ணல. ஏன் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு அவ்வளோ வேதனை இருக்கிறாரு. அப்பாவும் அவர் தாயும் மறக்கல, மறந்துட்டாரா? அப்பாவும் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த திருட ஐயான்னு காண்கிறேன் என்ன பண்ற, அவரோட விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ணல, மறக்கல. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் யாராசி நம்மளுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும்னு சொன்னாக்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அதாவது మన வீட்டுக்கிழமை நம்ம கரெக்டா பண்றோமா சொல்லுங்க? நாம் செய்ய வேண்டிய கிழமை நல்லா செய்யறோமா? இதெல்லாம் யோசனை பண்ண எதுனா பிரத்தீதுதான் என்ன மனிதனுக்கு இந்த உலகத்துல எல்லா கடமைகள் என்ன பண்ணணும். ஏசுநாதன் வந்து பண்ணாரா இல்லையா? கடவுளை பண்ணாரா இல்லாட்டி மனிதனை பண்ணாரா? ஏசு கிறிஸ்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றாங்க, அவர் கடவுளை அதனால தான் பண்ணாரு. ஏசுக்கு இந்த உலகத்துல கடவுளா பண்ணல. கடவுளா இருந்தாங்க கூட அவரு மனிதனா அவர் பண்ண வேண்டிய எல்லா காரியம் பண்ணாரு. மனிதனை அவர் பண்ணும்போது
அவருக்குள்ள இருக்கிற கடவுள் எந்த ஹெல்ப் அவரு எடுத்துக்கல. அர்த்தமாச்சா? அவர் ஹெல்ப் எடுத்துக்க முடியும். இங்க மெயின் ப்ராப்ளம் இங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா, கர்த்தர் யாரு, தேவன் யாரு? பரிபூர்ண மனிதன், பரிபூர்ண தேவன். 2 பேர் என்ன இருக்கிறாங்க? ஒண்ணுலே இருக்கிறாங்க. இப்போ தேவனோட ஹெல்ப்பு என்ன சொல்லுவாங்க இல்லையா, கடவுளோட உதவியா அப்படின்னா கடவுளும் சொல்லக்கூடாது, தெய்வத்துவம் என்ன சொல்லுவாங்க, தெய்வீகத்துவ உதவி எடுத்துக்கோரும்னா எடுத்துக்க முடியும் ஈஸியா. தனித்தனியா ஒண்ணு இல்லையா, 2 பேர் ஒண்ணுதானா? வேணா அவர் என்ன பண்ணல, தேவனோட தெய்வத்துவோட என்ன பண்ணல, உதவி அவரு எடுத்துக்கல. நாம செய்ய முடிஞ்சாங்கோட செய்யாம யார் உதவி கேட்பான்? எங்கேயோ இருக்கிற உதவி கூட கூப்பிட்டு மாதிரி பண்ண சொல்லுவோம். நம்ம வேலையை நம்ம செய்ய வேண்டிய வேலை யார் செய்ய சொல்லுவான்? இன்னொரு செய்ய சொல்லுவோம். புரியுதுங்கிறது? புரிஞ்சா புரியலையா? நம்மளால முடிஞ்சாங்க நம்ம என்ன பண்ணுவோம்? நாம செய்ய வேண்டிய கடமையை இன்னொரு செய்ய சொல்லுவோம். நாம் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு செய்ய சொல்லுவோம். இப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்துல அவர் வாழ்க்கை மொத்தம் என்ன தெரியுமா? பயங்கர போராட்டத்தில் இருந்தார் அவர். தெரியுமா என்னதாரு போராட? இயேசு கிறிஸ்து எங்க இருக்குது? உள்ளே இருக்குது. பிசாசு கூட சொல்லுது, நீ ரொட்டி பண்ணி சாப்பிடு. பண்ணிக்க முடியுமா இல்லையா? பண்ணிக்க முடியும். ஏன்னா அவர் என்ன மாமூல் மனிதன். அவர் என்ன பசியா தாங்கி கொண்டு ஜெயித்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ண, நாம் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு சொல்லுவோம். நம்மளால முடிஞ்சா கூட செய்ய மாட்டோம். ஒன்றும் பண்ண முடியாட்டி கூட உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்காருக்கு வசரம், எதிர் வீட்டுக்காருக்கு வசரம், ரட்சிப்புக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எது முடியுமா இல்லையா? அது கூட முடியாதா? எத்தனை பேர் பண்ணுறோம் அது மாதிரி? எத்தனை பேர் நம்ம மினுக்காண்டு இருக்கிற பின்னா நம்ம மினுக்காண்டு எத்தனோ பேர் ஆத்மகள் என்ன ஆகுது? நாசத்துக்கு போகுது. அவங்க பார்த்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுறோமா? கண்ணீரோட ஜெபம் பண்ணுறோமா? எத்தனை பண்ணுறோம்? எதுவுமே சுவிசேஷம் சொல்கிறோம். நம்ம கதைங்க பேசணும். எத்தனை நாள் பேசுவோம் நம்ம இல்லைங்களா? ரோட் பண்ணிட்டு எவ்வளோ மட்டும் பேச வேணாம். கர்த்தரை பார்த்து ஒரு பேச்சும் கூட அவங்களுக்கு சொல்ல முடியாது. எதுக்குன்னா எங்கே நாம் சின்னத்தனம் ஆயிருப்பேன். அதெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்களோ? பிரிய சகோதரி சகோதரனே, இதெல்லாம் அங்கோட இருந்தாக்கா நம்ம குற்றவாளியை நிற்குமா இல்லையா? கர்த்தர் மீனுக்காண்ட கர்த்தர் மீன் எப்படி குற்றம் இல்லாதவங்க நிற்கணுமாம்மா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, எங்க குற்றம் இல்லை. அத்தனை பேர் பண்ண எத்தனை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இல்லைங்களா? எத்தனை வருஷத்துக்கு என்ன பண்ண டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பேச்சு மூலயமா அவரையும் சிக்க வைக்கணும்னு பார்த்தாங்க. அவர் ஏதாவது தப்பு பண்ண வாழ்க்கையில் எது பண்ணுவாருன்னு தப்பு எந்த பேர் பார்த்தாங்களோ அவர்கிட்ட எந்த சிக்கலும் சிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பேற்பட்டவர் கிட்ட நம்ம போய் என்ன பண்ண போறோம்? நம்ம நிக்கி வச்சுக்கோன்னு தான் நம்மளை என்ன பண்ணாரு? நம்மளையா தேர்ந்து கொண்டாரு. அதனால்தான் நாம நித்தியம் கர்த்தருக்கின்ற நாமங்களோட கர்த்தருக்கிட்ட என்ன வேணும்? கீழ்பட்டு கர்த்தாவே நான் என்ன பண்ணணும்? நான் என்னைய உங்களோட மின்னுக்க நிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்? தேர்ந்து கொண்டேன். ஆக என்ன பண்ணணும்? புத்தி விஷயத்துல என்ன பண்ணணும்? சின்ன குழந்தைங்களா இருக்கக்கூடாது. ஞானத்துல பெரியவனா இருக்கணும். ஞானத்துல அர்த்தம் எந்த ஞானம்? இந்த உலகத்துல எப்படி நிக்கணுமா? இல்ல பரலோகத்துல தானே எப்படி நிக்கணும்? இன்னிலிருந்து அந்த உலகத்துல இருக்கா எல்லாம் என்ன காலமும் செல்லாது. அவர் வருக ஆயத்தமா இருக்குது. நாம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால்தான் இங்க எப்படி வாழணும்? இல்லை பரலோகத்தில் கர்த்தனும் எனக்கு எப்படி நிற்கணும்? நான் நிற்கணும் எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கை
நம்முடைய ஆலோசனை எப்படி இருக்கணும், நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும், நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கிட்டாரு, நாங்கள் அது மாதிரி குற்றமில்லாத நடந்துக்குவோம் நராத்மனுக்காக. அப்புறம் யோசனையோட நம்ம என்ன பண்ண அவர் மினுக்காண்ட அவரோட கால்கள் மேலே வந்து ஏசப்பா நானும் கூட முன்மிருக்காண்ட குற்றம் இல்லாதவனா கரைத்தரை இல்லாதவனா முன்மிருக்க நிற்கிறதுக்காக தானே என்னை ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அதுக்காக நான் என்ன பண்ண ஏன்னா ஆயத்தம் பண்ணு கர்த்தாவே என்று உனக்காக நான் எப்படி இந்த உலகத்தில் வாழணுமோ அதுக்காக வாழ்றதுக்காக குப்பு கொடுங்க. நான் உனக்காக செய்ய வேண்டிய வேலையை நான் என்ன பண்ணணும் செய்யறதுக்காக என்ன பண்ணணும் எப்படி நடக்கணுங்கிறது எனக்கு உனக்காக வாழ்ற குப்பு கொடுங்கன்று நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை முன்னேறி போகலாம். கர்த்தர் இந்த வசனத்தையா ஆசிரிப்பாராங்க. எல்லாம் கூட கீழ்பா எல்லாம் கூட முழங்காலிட்டு கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட். எல்லாம் கூட கண்கள் மூடி ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். பிரிய சகோதரி சகோதரனே, இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தரோட வசனம் நம்ம இன்னைக்கான வந்திருக்குது. ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட். நம்ம எல்லாத்துக்கும் அவர் மின்னுக்காண்ட பரிசுத்தமா குற்றமில்லாதவங்களா அவர் மின்னுக்க நிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னையே நம்மளைய ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த இன்னைக்கு இப்ப அவர் வந்தாக்க அவர் மின்னுக்கான நிக்கிறதுக்கு தகுதியுள்ளவா இருக்கணுமா, தகுதியுள்ளவா இருக்கிறோமா? ஹல்லேலூயா பிரேஸ் காட். ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துக்கிறோம் மேசப்பா. இந்த ராத்திரி கால நேரத்தில் உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒருத்தர் கூட பேசுங்க நன்றி செலுத்துக்கிறோம் மேசப்பா. ஐயா புத்தி விஷயத்தை இன்னும் பிள்ளைங்கள இருக்காம ஏசப்பா ஐயா ஞான விஷயத்துல கர்த்தாவே பெரியவங்களா இருக்கிற குப்பு கொடுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன அவசரமோ, எது அவசரம் இல்லையோ, எது செய்யணுமோ, எது செய்யக்கூடாதோ, எது தேடணுமோ, எது தேடக்கூடாதோ, எது மேல மனசு வைக்கணுமோ ஐயா இன்னைக்கு எங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்காங்க. நன்றி செலுத்துக்கிறோம். அவர் நல்ல புத்தியா நாங்கள் வாழ்றதுக்காக குப்பு கொடுங்க கர்த்தாவே. சகாயம் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே. எது உத்தமமானதோ அது பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறதுக்காக கர்த்தா குப்பு கொடுங்க கர்த்தாவே. குப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் மேசப்பா. உத்தமான காரியத்தை கர்த்தாவே உங்க பிள்ளை கைப்பற்றி அந்த உத்தமான காரியத்தை தேடுறதுக்காக மனசு வைக்கிறதுக்காக ஒரு குருபுங்க கர்த்தாவே. ஒருத்தர் உங்க வசந்த கை ஒப்பு கொடுத்து இப்படி எல்லாத்தையும் துணையாக நட்டு வைப்பேன் என்று வரிக்காக ஆயத்துப்படுத்தணும் என்று